சும்மாவா சொன்னாங்க வாழ தெரிஞ்சவன் கையில பொண்ணை கொடுன்னு. நம்ம வீட்டுல செல்லமா வளர்த்த ஒரு பொண்ணை இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கும்போது அவங்ககிட்ட காசு இருக்கா பணம் இருக்கா அப்படின்னு பார்த்துதான் கொடுக்குறோம். அவங்ககிட்ட குணம் இருக்கான்னு யாருமே பார்த்து கொடுக்கறது இல்லைங்க. நம்ம கிட்ட அந்த பொண்ணு வளர்றது என்னமோ கொஞ்சம் காலம் தான், ஆனா அதுக்கப்புறம் வாழ போறது ஃபுல்லா அவங்க கிட்ட தான். அப்போ அவங்க கிட்ட நல்ல குணம் இருக்கான்னு பார்த்துதான் அந்த பொண்ணை நம்ம கொடுத்தாகணும். அந்த பொண்ணு வாழ போன இடத்துல ஒரு சின்ன சண்டை வந்தா கூட அது பெரிய வாக்குவாதமா போய் முடிஞ்சிரும். அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சாதாரணமா சொன்னாலும் அது பெரிய சண்டையா மாத்திடுவாங்க. அழகா ஒரு நாள் ட்ரெஸ் பண்ண கூட இன்னைக்கு அழகா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை அன்பா சொல்ல மாட்டாங்க. வெளியில கடமைக்கேன்னு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஏன்னா அது அவங்க கடமைன்னு தான் நினைப்பாங்களே தவிர நம்ம வெளியில கூட்டு போய் அவளை சந்தோஷமா வச்சுப்போங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருக்காது. ஏதோ ஒரு வாக்குவாதத்துல அந்த பொண்ணு கண்ணீர் விட்டா கூட கண்டுக்கவே மாட்டாங்க, கூலா படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஆண்களை நம்பவே நம்பாதீங்க. உங்க மனைவியை உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா உங்க வாழ்க்கைய உங்களால வாழவே முடியாதுங்க. நன்றி. Download ShareChat. திருமணமான ஆண்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். உங்களுக்கு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அப்படின்னு 1000 சொந்தங்கள் உங்க கூட இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க மனைவி உங்க கூட இல்லைன்னா நீங்க அனாதைதாங்க. அதை மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில எப்போதும் மறந்துடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவு உங்க மனைவியை அன்போடும் அக்கறையோடும் பாத்துக்கோங்க. அவ ஒருத்தி மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு யாருமே இல்லை. உங்க மனைவி உங்க மேல காட்டுற பாசத்தை எப்போதுமே அலட்சியப்படுத்திடாதீங்க. இந்த பூமியில அவ உங்களுக்காக பிறந்தவ. உங்களை மட்டுமே நம்பி உங்க வீட்டுக்கு உங்க மனைவியா வந்தவ. அவள் பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டியது உங்க ஒவ்வொருத்தரோட கடமை. நீங்க அன்பை மட்டும் கொடுத்து பாருங்க, அவ அதே அன்பை உங்களுக்கு பல மடங்கா திருப்பி தருவா. நான் சொல்றது உண்மைன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. Download ShareChat.